ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. மிக அருமையான வேதவசனம் விசுவாசத்தை குறித்து. விசுவாசம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் விசுவாசம் என்பது என்ன என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மீது உள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லப்படும். முதலாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம நம்பி செய்கிற அநேக மனிதர்களை நம்புகிற அதுபோல் தேவனை நம்புகிற காரியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உறுதியாக இருக்க வேண்டும். எதையாகிலும் தேவனிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நாம் நினைத்து கொள்ளும்போது அதை தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மெய்யாகவே அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் குழந்தை இல்லாத போது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருகப்படுவேன் என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை அந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால் அதை நம்புகிறதுல உறுதியாக என் தேவன் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்து முடித்து விட்டார் என்ற ஒரு உறுதி ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு உறுதி உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால் அதை தான் இங்கு விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேரில் விசுவாசமாக இருப்பது மிக அவசியம். அது நம்புகிற காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இரண்டாவதாக விசுவாசம் என்பது என்ன சொல்லியிருக்கிறது என்றால் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்றால் அதை பார்த்து நாம் நம்புகிறதை காட்டிலும் அதை காணாத நாட்களிலே அதை நம்ப வேண்டும். அதையும் ஆபிரகாம் செய்திருக்கிறார். அவர் குழந்தையை பார்க்கவில்லை, அதற்கான சூழ்நிலைகளும் இல்லை. ஆனால் என் தேவன் குழந்தை கொடுப்பார் என்று அந்த காணாத ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நம்பி அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். அதே போல் அநேக தேவைகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில். அந்த தேவை தேவன் கொடுத்து விட்டார். காணவில்லை என்றாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடித்து விட்டார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதுதான் தேவன் மீது இருக்கிற விசுவாசம். இந்த காரியங்கள் விசுவாசம் என்பது என்ன என்பதை இந்த வேத வசனத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக குறைகள், அநேக தேவைகள், அநேக கஷ்டங்கள் அநேகம் இருந்தாலும் நீங்கள் விசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதில் உறுதியாய் தேவன் கொடுப்பார் என்று உறுதியாக இருங்கள். எதை காணவில்லையோ அதை நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் தேவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்ய முடியாத காரியங்களையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று மனிதர்களை பார்த்து கேட்கிறார். அதனால் நீங்கள் அவரை நம்புகிற காரியங்களில் உறுதியாயும் நிச்சயமாயும் இருங்கள். மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் தான் தேவன் அநேக அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். எந்த அற்புதத்தை புதிய ஏற்பாட்டில் தேவன் செய்கிறார் அந்த இடத்திலெல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் இருக்கிறதா என்பதை அறிந்துதான் தேவன் எல்லா இடத்திலும் புதிய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி விசுவாசம் என்பது என்ன என்பதை நீர் இங்கு மிக தெளிவாக எங்களுக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற இந்த காரியத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசித்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள
எங்கள் வாழ்க்கையில் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாகவும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக எங்களுடைய விசுவாசம் இருக்கும்படியாய் நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் கொடுத்து அநேக அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து நீர் ஆண்டவரே விசுவாசம் என்ன என்பதை அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் இந்த வார்த்தையை நீர் இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.